கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கென்று தியானத்துக்கென்று வேதவசனம் கல்வாரியின் அன்பு. மத்தேயு, மாற்கு, லூக்கா இந்த 3 புஸ்தகங்களிலும் சிலுவை பாடுகள் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அன்று கல்வாரி சிலுவையை பாடுகள் பட்டு கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து மரிக்கும்போது திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. அது என்னவென்றால், நமக்கு ஒரு விடுதலையை தருகிறது. ஒரு வழியை நமக்கு திறந்து கொடுத்துவிட்டு மறிக்கிறார். இது நமக்கு ஒரு பாக்கியம் அல்லவா? இது ஒரு உணர்வை தருகிறது. அனுதினமும் நாம் தியானிக்க வேண்டிய காரியம் இது. திரைச்சீலை 2ஆக கிழிக்கிறது என்றால் நமக்கு ஒரு விடுதலை. தாராளமாக நாம் ஆராதிக்க வேண்டும். விடுதலையோடு நாம் ஆராதிக்க வேண்டும். கல்வாரி சிநேகத்தை, அன்பையும் நாம் உணர்ந்து நாம் ஆராதிக்க வேண்டும். தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறவர கடமைப்பட்டு இருக்க வேண்டும். அன்று திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது. நாம் இன்னும் தேவனை நெருங்குகிற அனுபவத்தை நமக்கு தருகிறது. ஒரு விடுதலையை தருகிறது. எந்த காரியத்திலும், எந்த நேரத்திலும், எந்த போராட்டங்களிலும், எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமானால், கல்வாரி அன்பை நினைத்து நாம் ஜெபிப்போமானால், ஒரு விடுதலையை நமக்கு இயேசு கிறிஸ்து அன்பாகவே தருகிறார். ஒரு கப்பல் ஒரு கடலிலே எல்லா பக்கங்களிலும் நங்கூரம் போட்டு அந்த கப்பல் கடலிலே நிற்க வைக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த நங்கூரம் இல்லாவிட்டால் கப்பல் எங்கேயோ எடுத்து போய் விடும். அந்த ஒரு சில காரியங்கள், ஒரு சில நேரங்கள், ஒரு சில நாட்கள் அந்த துறைமுகத்திலே அந்த கப்பல் நங்கூரத்தினால் கட்டப்பட்டு இருக்கும். என்றோ ஒரு நாள் அந்த நங்கூரத்தெல்லாம் எடுத்து போட்டு அந்த கப்பல் அந்த விடுதலையோடு செல்கிறது பாருங்கள். அந்த எதிர்கொண்டு வருகிற காரியத்திலே அதை நீந்தி எதிர்த்து வருகிற திசையெல்லாம், எதிர்த்து வருகிற காரியங்கள் எல்லாம் அது எதிர்த்து வழிவிட்டு போகிறது பாருங்கள். அந்த அலையோடு இறைச்சலோடு அலையோடு அந்த கப்பல் செல்லவில்லை. தானாக கலண்டு இருந்தால், தானாக அவிழ்த்து கொண்டு போயிருந்தால் அது எங்கேயோ போய்விடும். அதேபோல் தேவன் அந்த விடுதலையை தரும்போது, அதற்கு ஒரு விடுதலையை தரும்போது, அதுக்கு ஒரு நங்கூரத்தை எடுத்து போடும்போது, அந்த தேவனுடைய காரியத்தின் மூலம் அந்த நங்கூரம் எடுப்படும் போது அந்த கப்பல் அழகாய் இந்த கடலிலே, நடுக்கடலிலே சாய்ந்தாடி செல்கிறது. எந்த பேரலைக்கும் அது பயப்படவில்லை, எதிர்கொண்டு போகிறது. அதே போல் அனுபவம் தான் நமக்கு இந்த கல்வாரி அன்பு. ஒரு விடுதலையின் அன்பு, கல்வாரியின் அன்பு நமக்கு ஒவ்வொரு நாளும் விடுதலை தருகிறது பாருங்கள். சிந்தித்து பார்க்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. இந்த திரைச்சீலை நமக்கு எதற்காக தெரியுமா 2ஆக கிழிக்கப்பட்டது? நம் அனைவரும் அந்த ஒற்றுமையாய், குடும்பமாய், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்பமாய் இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் விடுதலை வேண்டும். தாராளமான விடுதலை பெற வேண்டும். அதற்காகவே அந்த திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது. இந்த காரியத்திலே தேவன் நம்மோடு இருக்கும்போது, அந்த கல்வாரியின் அன்பு இருக்கும்போது நம்ம விட்டு அவர் செல்லவில்லை. அன்பினாலே நம்மளை சூழ்ந்து கொள்கிறார். அன்பின் கயிறுனாலே நம்மளை கட்டுகிறார். அன்பின் கயிறுகளாலே நம்மை கட்டும்போது நம்மை தப்பித்து எங்கேயும் போக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் நம்ம அடங்கி இருந்தோமானால் கல்வாரி அன்பு நம்மை சுற்றி வளைத்து கொள்ளும். எந்த காரியத்தில், எந்த சூழ்நிலையும் நம்மளை விட்டு பின்வாங்காது. நம்மை முன்னோக்கி செல்கிறாய், நம்மளை அழைத்து செல்லும். இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிப்போமாக. நமக்கு ஒவ்வொரு நாளும் விடுதலை வேண்டும். எல்லா காரியத்திலும் நமக்கு விடுதலை வேண்டும். ஆகவே இந்த காரியத்திலே தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமானால் நமக்கு ஒவ்வொரு காரியத்திலும் விடுதலை கொடுப்பார். அன்பான இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நேரத்தில் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உமது அன்பை ஊற்ற வேணுமா ஜெபிக்கிறோம். விடுதலை தர வேணுமா ஜெபிக்கிறோம். விடுதலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த காரியத்தின் மூலம் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் விடுதலை தர வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறனாதா, உமது கிருபை ஆண்டவரே ஜனங்களை சூழ்ந்து கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.